வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். நம்ம எல்லாருக்கும் நந்தனார் சரித்திரம் நன்றாக தெரியும். திருநாளை போவார் என்ற பெயர் கொண்ட ஒரு நாயன்மார் அவர். அவருடைய குலமானது எதுவாக இருந்தாலும் தன்னுடைய குலத்திற்கு தகுந்த தொழிலை செய்து கொண்டே நல்ல காரியங்கள் பலவற்றை செய்யலாம் அப்படின்னு நிரூபித்தவர் அந்த நந்தனார். அவருடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுதும் அவர் சிவபெருமானை வணங்கி கொண்டே இருப்பார். சிவபெருமானை சென்று ஆலயங்கள் தோறும் தரிசித்து கொண்டே இருப்பார். திருப்புன்கூர் என்ற கோவிலுக்கு அவர் போகும் பொழுது அங்கு நந்தி மறைத்தது. அந்த நந்தியை சற்று விலகி இருக்க சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்தார் சிவபெருமான். அப்படிங்கிறது ஒரு அழகான சரித்திர நிகழ்வாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த திருப்புன்கூரோட கோவிலுக்கு ஒரு குளம் இல்லை. அந்த குளத்தை அவர் ஒருவராக இருந்து வெட்டி கொடுத்தார். அப்படிங்கிறது அவருடைய ஒரு பெருமையை காட்டுகிறது. என்னென்ன வழியிலெல்லாம் முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் ஒரு நாளை கூட வீணாக்காமல் எப்பொழுதும் அவர் சிவ தொண்டிலேயே ஈடுபட்டு கொண்டு இருந்தார். சிவன் கோவிலுக்கு தேவையான அந்த முழவு, அந்த யாழ், அப்புறம் அது தந்தி, இதெல்லாமே அவர் பண்ணி கொடுத்து கொண்டு இருந்தார். ஏதாவது ஒரு கைங்கரியம் சிவபெருமானுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி அவர் செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவருக்கு ஒரு ஆசை, சிதம்பரத்துக்கு சென்று அந்த நடராஜரை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது. நாளைக்கு போகலாம் அப்படின்னு எப்படியாவது அங்கே நான் போய் அவரை பார்த்துடணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. இப்படி நாள் தள்ளி தள்ளி போனதுனாலேயே அவருக்கு திருநாளை போவாருங்கிற பேர் கூட வந்ததாக சொல்வதுண்டு. அப்போ அங்கே போகும்பொழுது அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு தரிசனம் கிடைத்தது அப்படின்னு கேட்டால், இப்படி நாளெல்லாம் அவர் சிவனையே நினைத்து சிவத்தொண்டை மட்டுமே புரிந்து வந்து கொண்டிருந்த காரணத்தினால அவர் அங்கு சென்ற உடனேயே அவரை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார் அக்னி மூலமாக அப்படின்னு பெரிய புராணத்தில் அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். கம்பீரமான சரித்திரம் நந்தனாருடைய சரித்திரம். அது நமக்கு எதை சொல்றது அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. செய்ய வேண்டிய அறங்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒருவனுக்கு வாழ்நாளின் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அது மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதற்கான வழியை அடைக்கக்கூடிய கல்லாக அதுதான் இருக்கும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த நந்தனார் சரித்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது.